நம்ம நந்தினி வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து போதுன்னா அந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்லாம் வேணாம் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்து போதுன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து போதுன்னா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதோ இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறதோ அது எதுவுமே வந்து போதுன்னா அவங்களுக்கு பிடிக்கல. பேசாம வந்து போதுன்னா அவங்க ஊர் பக்கம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுன்னா எத்தனையோ நாள் வந்து போதுன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் நம்ம சூர்யா வந்து போதுன்னா போகவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. இப்படி எல்லாம் இருக்கும்போது அடுத்ததான் வந்து போதுன்னா நம்ம நந்தினியும் வந்து போயிட்டு நேரா அருணாச்சலத்துக்கிட்ட வந்து போதுன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. என்னால் வந்து போதுன்னா யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இந்த தாலி பிரிச்சு போகிற ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து வைக்க சொல்றாங்க. அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம நந்தினி இருந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையா இருந்துட்டு வந்து போதுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம இப்போ விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் உனக்கு வந்து அதாவது நந்தினிக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறது நீ மட்டும்தான். ஏன்னா அவங்க வீட்டில் அப்பா தங்கச்சி இவங்க யாரையுமே வந்து வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் விஜயையும் வந்து வர வைக்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து கூட இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம நந்தினி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அடுத்ததான் வந்து இப்போ எல்லா ஏற்பாடுகளும் பண்றது மட்டும் இல்லாம இப்போ கோவிலுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் நம்ம சூர்யா வந்து ஏற்கனவே கையில் அடிப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்து நம்ம நந்தினி ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா நம்மளால தான் அதாவது இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வைக்காதனாலையும் தாலியை வந்து மாத்தாதனாலையும் தான் வந்து இப்படி வந்து நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளேயே தோணி இருக்கு. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க. அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா வந்துட்டு நம்ம நந்தினி கிட்ட வந்து கேட்குறாங்க எப்படி நீ இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியலையே அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி இங்க பாருங்க சார் நீங்க வந்து இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நான் இது எல்லாமே என்னோட மன விருப்பத்தோட வந்து நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நான் இங்கிருந்து போயிடுவேன் அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அருணாச்சலையாவுக்கும் அதே மாதிரி வந்து நம்ம விஜய் அதுக்கப்புறம் வந்து விவேக் இவங்களுக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அதெல்லாம் வேற விஷயம். அப்பவே வந்து அவங்க பந்தம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்ததான் வந்து தாலி பிரிச்சு கோக்குற இந்த ஃபங்க்ஷன் அது மட்டும் இல்லாம தாலி பிரிச்சு கோத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட பந்தம் வந்து டபுள் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தினியையும் சூர்யாவையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல அவங்க வந்து முழுசா நம்ப ஆரம்பிச்சாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா அருணாச்சலையா வந்து இப்போ வந்து நம்புறது நடந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது சுந்தரவல்லி தான் வந்து இதெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம சூர்யா நந்தினி ரெண்டு பேரையும் வச்சு வந்து பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு முதல்ல வந்து முட்டுக்கட்டையா நிற்கிறது அவங்க தான். பட் இப்போ நம்ம சூர்யாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பண்ணா கண்டிப்பா வந்து அவங்களும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.